கேசிபி என்ன காரணத்தினால அவர் புறக்கணிச்சார்? உண்மையான காரணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சது. அதை புறக்கணிக்கிறதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போட்டியிடணும் என்று விரும்பினாங்க. அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அவங்க பாஜக சென்ற முறை போட்டியிட்டாங்க. அப்ப பாஜக அந்த அலையன்ஸை போய் நம்ம ஆதரிக்க முடியாது. அதனால அதிமுக போட்டியிடல. இப்ப விக்கிரவாண்டியில போட்டியிடாமல் ஈரோட்ல இப்ப போட்டியிடுறதுங்கிறது ஒரு தலைமைக்கு அது ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஒரு கன்சிஸ்டன்சி எடுத்த முடிவுல, ஏன்னா இப்ப ஈரோடுல நடந்த பை எலெக்ஷன்ல இதெல்லாம் தவறுகள் நடந்தது, அதனால நாங்க புறக்கணிக்கிறோம் என்று விக்கிரவாண்டிக்கு சொல்லிட்டு இப்ப திரும்ப போய் அந்த ஈரோட்ல திரும்ப போட்டியிட்டால் வழக்கமா அதிமுக மீது அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டே இது ஒரு மண்டல கட்சி ஆயிடுச்சு, கொங்கு கட்சி ஆயிடுச்சு என்பதுதான். அப்ப கொங்கு மண்டலத்துல இருக்கு, நிச்சயமா பலம் வாய்ந்த தொகுதி நின்னா திரு பிரியன் சார் சொல்ற மாதிரி இடைவெளியாவது குறைக்க முடியும். 66,000 வாக்குகள் வித்தியாசம் போன முறை அடையவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த முறை ஒரு 26,000 வாக்கு வித்தியாசமா அதை குறைச்சிட முடியும். ஆனா விமர்சனங்கள் வேறு மாதிரி வரும். அப்ப அதிமுக என்பது ஒரு தமிழகம் தழுவிய கட்சி இல்ல. கொங்கு மண்டலத்துல இடைத்தேர்தல் நடந்தா மட்டும் பங்கேற்காது. அப்ப இது ஒரு மண்டல கட்சி என்பதை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயிடும். அடுத்து ஒரு நிலையான முடிவு இல்ல. விக்கிரவாண்டியில ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க ஈரோட்டை, ஆனா திருப்பி ஈரோட்ல அதே பை எலெக்ஷன் வரும் பொழுது நீங்க வேற மாதிரி ஈரோட்ல நிக்கிறீங்க என்பது இன்றைக்கு வருகிற விமர்சனத்தை விட மிக அதிகமான விமர்சனங்களையும் அதிகமான எதிர் விளைவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக அது வரும். நீங்க ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியை நான் படிச்சேன், இப்ப வரும்போது படிச்சேன். அதுல சொல்றீங்க அவர் போட்டிட்டு இருந்திருக்கணும், 3PS போட்டிட்டு இருந்திருக்கணும், என்டிஏவுக்கு அவர் விட்டு கொடுக்கிறாரு, இதை விட்டு கொடுக்கறதுக்கு பாமகவுக்கு விட்டு கொடுத்தாரு, இப்ப பாஜக தரப்புல வேட்பாளர் நிறுத்தினா அவங்களுக்கு விட்டு கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜக புறக்கணிக்குது, தேமுதிக புறக்கணிக்குது. அப்போ ஆளும் அரசு மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கையின் அடிப்படையில புறக்கணிக்கிறாங்கன்னு தானே அதை புரிஞ்சுக்கணும். அந்த அதன்படி இபிஎஸும் சரியான முடிவு எடுத்திருக்கிறாருன்னு தானே நம்ம யோசிக்க வேண்டியது. அது நீங்க கேட்டது ஏன் எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்தார், அதற்கு உண்மையான காரணம் என்ன? நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்தனையில ஏன் புறக்கணிச்சாருங்கிற காரணம் அது சொல்லியாச்சு. அது கேசி பழனிசாமி முடிவு அல்ல. இல்ல அது சொல்லியாச்சு. என்னுடைய கருத்து என்பது புறக்கணித்தது என்பது தவறு தவறு தவறு. விக்கிரவாண்டியை புறக்கணித்த பொழுதே அது தவறு. நம்ம களத்தில் இருக்கணும். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி என்பது அது திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒட்டாது. அதாவது திருமண நிகழ்ச்சிகள்ல கூட பெரிய அளவுல கலந்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, அம்மா காலத்துல. ஆனா இப்ப நம்ம வாக்கு சதவீதம் குறைய போறதில்லை. இப்ப அதிமுக களத்துல இல்ல, அதனால 80% வாக்கு போலிங் அப்படிங்கிறது 50% ஆயிடுச்சு என்று வரப்போறதில்லை. நிச்சயமா அந்த 85 கூட மாறலாம், உயரலாம். அப்படிதான் நடந்துச்சு. நம்முடைய கட்சிக்காரங்களை, நம்முடைய வாக்காளர்களை, நம்முடைய ஆதரவாளர்களை நாம் களத்தில் இல்லாததுனால திமுகவுக்கு வாக்களிக்கிற ஒரு பழக்கத்தை நம்மளே உண்டாக்குறோம். அப்ப என்ன ஆகும்? அடுத்து வருகிற தேர்தல்ல அவங்க அந்த ஒரு நியூட்ரல். அப்ப எதனால சார் அந்த முடிவை அதிமுக தொண்டர்கள் எடுக்கிறாங்க? ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் திமுக எதிர்ப்புன்னு வந்தவங்க ஒரு தேர்தல்ல அதிமுக போட்டியிடல அப்படின்னும் போது எதனால திமுக பக்கம் நகர்றாங்க? அது திரு பிரியன் சுட்டி காட்டுற மாதிரி ஒரு டெம்பரரி ஷிஃப்டா இல்ல பெர்மனன்ட் ஷிஃப்டா மாறிடுமா? அது திமுக பக்கம் நகர்றது இல்ல. இப்ப ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அம்மா போட்டியிட்டாங்க, அப்ப திமுக களத்தில் இல்ல. அப்பவும் 90% வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள். அப்ப திமுக ஓட்டு எல்லாமே யாருக்கு போச்சு? குறைஞ்சிருச்சா? இல்ல. ஓகே. அதிமுகவுக்கு வந்தது ஒரு டெம்பரரி ஷிஃப்ட் தான். அது வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் களத்துல யார் நிக்கிறாங்க அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுகிற கட்சி ஏதோ அவர்களுக்கு வாக்களிக்கணும் என்று நினைக்கிறாங்க. வாக்காளர்கள் புறக்கணிப்பை விரும்புவதில்லை. அவங்க தேர்தல் புறக்கணிப்பை விரும்புவதில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு என்ன ஏமாற்றமா இருந்திருக்கும்? அதிமுக களத்துல இருந்திருந்தா இந்த பொங்கலுக்கு ஒரு கணிசமான பரிசு தொகைகளை திமுக கொடுத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கும். இப்ப அதிமுக களத்துல இல்லாததுனால அவங்க செலவுகள் கணிசமாக
குறையும். அதிமுக தொண்டர்கள் விருப்பமும் எதிர்பார்ப்பும் இடைத்தேர்தல இபிஎஸ் புறக்கணிக்க கூடாதுன்றது. கூடாது, போட்டியிடணும் கட்டாயம் நம்ம போட்டி இடணும். ஜெயலலிதா அம்மாவே சொன்னாங்க, ஒரு தடவை புறக்கணிச்சிட்டு மறுபடியும் இல்ல அது தவறான முடிவு, இனிமேல் எந்த தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்காது. ஏன் 2010 பெண்ணாகரத்துல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 2வது இடத்துக்கு வந்தது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டே வாங்கல அதிமுக ஜெயலலிதா அம்மா காலத்துல. ஆனா 2011 2009 ஜெயலலிதா சொல்லிட்டாங்க. திருச்செந்தூர் வந்தவாசி இடைத்தேர்தல் சமயத்துல அவங்க செய்தியாளர் சொல்லிட்டாங்க, பெண்ணாகரத்துல டெபாசிட்டே போனாலும் இனிமே நாங்க தேர்தலை புறக்கணிக்க மாட்டோம். அது சொல்லல. 2010 டெபாசிட்டே போனாலும் 11 ஆட்சியை பிடிச்சோம், 11 ஆட்சியை பிடிச்சோம். அதனால இந்த முறை ஒருவேளை நம்ம வாக்கு 66,000 வாக்கு வித்தியாசம் 86,000 ஆகட்டுமே. அதனால அதுக்கும் 26 தேர்தல் முடிவுகளுக்கும் சம்பந்தம் இல்ல. திருப்பிரியன் குறுக்கிட்டீங்களே. இல்ல, அந்த பொது தேர்தல்ன்றது அப்ப இருக்கிற சூழல் நீங்க அமைக்கிற கூட்டணியை பொறுத்து இருக்கு ஆக்சுவலா. அதனால இந்த தேர்தலோட முடிவு உங்களை பாதிக்காது. இது தனிப்பட்ட பலம் சார்ந்ததா. ஆமா, இது கொஞ்ச நாள் பேசப்படும். திமுக இதை அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. மக்கள்கிட்ட நீங்க ஆன்டி இன்குபன்சி இருக்கு, செல்வாக்க நாங்க எழுந்துட்டோம் சொல்றீங்க, ஆனா பாருங்க நாங்க வின்முறையிட்டோம் சொல்லுவாங்க. பட் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும், இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் மக்கள் எப்படி நடக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால சாதாரணமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்தால் கூட திமுக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே இடைத்தேர்தலில் எப்படி நடக்கும் நமக்கு தெரியும். ஸோ அதனால் மக்கள் இது சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பொது தேர்தலில் நீங்கள் கூட்டணி அமைக்கிறத பொறுத்து தான் அந்த வெற்றி தோல்வி நிச்சயிக்கப்படும்.